அனைவருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2503. நம்ம எடுத்தது என்னென்னா நம்ம வந்து 3 7 9 1 அதேமாரி 465 அப்படி சொல்லிட்டு பவரில் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 8க்கு 5 பவரு, 3க்கு 0, 2க்கு 3 அப்படிங்கிற மாதிரி 503 அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஆனால் நம்ம என்ன எடுத்தோம்னா 8க்கு 7, 3க்கு 9, 2க்கு வந்து 1 அப்படின்னு எடுத்தோம். என்ன மாதிரி நம்ம கணிப்பு எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2க்கு 1 அப்படின்னு கணக்கு எடுத்தோம். ஆனால் 2க்கு ப்ளஸ்ஸு, நான் மைனஸ்ன்னு கணக்கு எடுக்கும்போது ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம கொடுத்தது. டி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3 கொடுத்தோம், ஆனால் 2. ஓகேங்களா? இதுதான் நம்ம நேற்று அதாவது கொடுத்த கணிப்பில் இது தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு எந்த போர்டுமே சரியாக ஒரு இதில் வரல. சரிங்களா? அதான் சொல்லப்போனால் இப்போ நாளைக்குரிய கணிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் தனலட்சுமி அதுக்கு காருண்யா ப்ளஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9897 அப்படின்ட்டு இருக்குது. 9க்கு 2, 8க்கு 5, 9க்கு 8, 7க்கு 4. சரி, நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோன்னா 3Dயை மட்டும் பார்ப்போம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 5 நம்மளுக்கு அப்படிங்கும்போது ஏவோட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 2 அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி 9க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 503 அப்படிங்கும்போது 0க்கு வந்து 9. சி போட பொறுத்த வரைக்கும் கடைசியாக தனலட்சுமிக்கு காரணியாங்கும் போது 7க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 3. ஸோ 3க்கு வந்து 0 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி டி போர்டில் நம்மளுக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன இங்கே 9க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே 2க்கு வந்து 5. ஸோ நம்மளுக்கு 5290 அப்படிங்கிறது ஒரே ஒரு செட்டு. ஒரு கணிப்பில் 5290 இது ஒரு செட்டு. சொல்லப்போனால் நம்ம ஏ போர்டில் 2, பி போர்டில் 9, சி போர்டில் 0. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து என்ன பேட்டர்னில் பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட்டாக தனலட்சுமிக்கு காரணியா ப்ளஸ் அப்படிங்கிற போன ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 290 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இன்னொரு பேட்டர்ன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இன்றைக்கி ரிசல்ட் நான் ஜஸ்ட் எழுதுகிறேன். 2க்கு 2, 8க்கு 5, 3க்கு 0, 0க்கு 3. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 58485 அப்படின்ட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த வருஷப்படி பேட்டர்னில் வரும்போது உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஜூம் பண்ணி கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள். 5க்கு 8, 8க்கு 4, 4க்கு 8, 8க்கு 5 வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம 848 8க்கு 5, இந்த இடத்துல 848 8க்கு 5, இங்கேருந்து கீழேயும் மேலேயும் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்னவாக வந்திருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா 5க்கு அப்புறம் 6 அப்படின்னு வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இதில் ஏ போர்டில் ஒரு 6ன்னு ஒரு எண்ணை எடுப்போம். 6. ஓகேங்களா? 6. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வரோம். என்னென்னா இந்த இடத்துல பாருங்கள் 302, 203, அப்புறம் 3க்கு 0. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழேருந்து மேலே பார்க்கும்போது 302, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரும்போது 302. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 30 அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 2 இருக்குது. இது 2 இடத்துலையுமே போய் நம்மளுக்கு எங்கே மாறுதுன்னா பாருங்க 2030 அப்படிங்கும்போது திருப்பி அது 2 அப்படிங்கிற ஒரு எண்ணில் தான் போய் முடியும். பேட்டர்ன் படி பார்த்தா இங்கேயும் 302, இங்கேயும் 302, இங்கேருந்து இப்படியும் சரி, இங்கேருந்து மேலேயும் கீழேயும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது 302 302 அப்படிங்கும்போது 2030 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ 20302. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் படி ஏ போர்டில் 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2. ஸோ இந்த இடத்துல 0க்கு வந்து 2 வரலாம். அப்படிங்கும்போது 2 அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் 922 அப்படின்றது.
நான் வந்து 9க்கு 2, 2க்கு வந்து 5 பவரில் வரும், இல்லைனா 2க்கு 1 பவரில், 2க்கு வந்து 1 பவரில் வரும். நான் கணக்கு பண்ணும்போது இவன் 2க்கு 3 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து 2க்கு 3 அப்படிங்கும்போது 3க்கு 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு வருது. சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து 3க்கு 0ல் தான் போய் நிற்கிது. அப்படிங்கும்போது 9க்கு 2, 2க்கு 3 அப்படிங்கும்போது 3க்கு 0 தான் பவர். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 620 அப்படின்னு வருது. ஏ போர்டு 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0. ஸோ 620 அப்படிங்கிறது நம்மளுக்கு இது மூலிமா கிடைக்குது. ஸோ இதை மட்டும் நம்மளுக்கு வந்து பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளாக வாங்குகிறோம். இந்த பேட்டர்ன் படி வந்தால் இப்படி 5க்கு 8, 8க்கு 4, 4க்கு 8, 8க்கு 5, 5க்கு 6. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 302, 302. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி 0வுக்கு வந்து நம்மளுக்கு 2, 9க்கு 2, 2க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3க்கு 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் பார்க்குறோம். இது 620 அப்படிங்கிறது நம்ம ஏபிஎஸ்சிபிசி தனியாகவே பார்ப்போம். இப்போ போர்டு வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு எடுத்தது 620. இதை வந்து பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ நம்ம டோட்டலாக எடுத்தது 2 எண்ணு தான், 290, 620. இது நம்ம பாக்ஸ் அல்லது டைரக்ட். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம 2 செட்டில் நம்ம முடிச்சிடும். இதுக்கு அடுத்தபடியாக ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ்சிபிசியில் 29, 92, 90, 09, 62, 26, 20, 02. இவ்வளோ தான் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கணிப்புகளாக பார்க்குறோம். ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டில் நம்மளுக்கு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 0, 2 இதுதான் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற ஒரு கெஸிங். ஓகேவா? போர்டு வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் 1 5க்கு 2ஆக வரலாம், இல்லை 5க்கு 6ஆக வரலாம். இவ்வளோ தான் நம்ம ஏ போர்டில் இருக்கிற கணிப்பு. இவ்வளோ தான் நம்ம எடுக்கக்கூடிய கணிப்பு. அவ்வளோதான். எப்போவுமே இந்த தனலட்சுமி அப்படிங்கும்போது அது முன்னாடி வந்து 50-50 அப்படின்னு இருந்துச்சு. போன முன்னாடிலாம் வந்து இதோட நேம் வந்து 50-50. ஸோ இந்த 50-50ல் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு அப்படிங்கிற மாதிரியும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவரில் வரும், இல்லைனா நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டர்ன்லேயும் வரும். என்ன பேட்டர்ன் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே வருஷப்படி வந்தால் 6க்கு 4, 6க்கு 2, 2க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு டைரக்ட் பவர் நம்மளுக்கு 5. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 5க்கு 8, 8க்கு 4, 4க்கு 4, 4க்கு 8, 8க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5க்கு வந்து 6. அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது 02, 03, 02 அப்போ 2. இந்த இடத்துல 9, 2, 2 அப்படின்னு வந்துருச்சு. அப்படிங்கும்போது 2க்கு நம்மளுக்கு 3 வந்துருச்சு. அப்போ 3க்கு 0. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு கணக்கில் வருது. 2620 இதுதான் நம்மளுடைய கெஸிங். இந்த பேட்டர்ன் சார்ட் படி நம்ம பார்க்கும்போது இதுதான் வருது. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது ஒரு நாளைக்கு 1 or 2 இவ்வளோ தான். இந்த செட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து கணிப்புகளை பார்க்குறோம். அதனால் நம்ம கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய எண்களை எடுக்க போகிறது கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், தினசரி இன்றைக்கி ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சு, ஆனாலும் நாளைக்கு அது கண்டிப்பாக அது வேறு மாதிரி நம்மளுக்கு ஒரு வெற்றியை தேடி தரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.